ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது 7ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். இதற்கான விளக்கங்களை நமக்கு தெளிவுகளை கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப். தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் சென்ற பகுதியில் 6ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு இறைவாக்கினர் எலிசாவுக்கும் அரசர் யோராமுக்கும் ஏற்பட்ட உரையாடல்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கிறோம். தந்தையே, இந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம்? நான் 6ஆம் அதிகாரத்தை விளக்கி கொண்டிருக்கின்ற போது 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் ஒரே பகுதி போலத்தான் இருக்கிறது என்று நாம் சுட்டி காட்டினோம். என்றால் 6ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் தனித்த பகுதியை சொல்லவில்லை, 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் அது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த சமாரியா முற்றுகை இடப்படுதல் அதனுடைய தொடர்ச்சி 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை செல்கிறது. நம்ம ஏற்கனவே அப்படிதான் சுட்டி காட்டியிருந்தோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய பிரிவுகளில் அந்த கோடரியை மீட்டல் ஒரு பகுதி, அதன் பிறகு சிரியாவினுடைய படைகள் தோல்வியுறுதல் அது 2வது பகுதி, அப்புறம் சமாரியாவினுடைய முற்றுகை 3வது பகுதி. அந்த 3வது பகுதியை நாம் ஒரே பகுதியாக சுட்டி காட்டினோம். அதாவது சமாரியா முற்றுகையிடுவது, அது மட்டுமல்ல சிரியாவினுடைய படை தப்பி ஓடுவது. இப்போ அந்த முற்றுகையை மட்டும் தனியாமல் எடுத்துக்கொண்டோம் என்றால் 6ஆம் அதிகாரம் 24 7ஆம் அதிகாரம் 2 வரை செல்கிறது. அதன் பிறகுதான் சிரியாவினுடைய படை தப்பி ஓடுகின்ற அந்த நிகழ்வு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை, கடைசி பகுதி வரை அந்த அதிகாரத்தினுடைய. அப்படி பார்த்தோம்னா சமாரியா முற்றுகையிடப்படுவதனுடைய தொடர்ச்சியாக 7ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 2 வசனமும் 3ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை சிரியாவினுடைய படை தப்பி ஓடுவதை பற்றி பேசுகிறது. ஆக இந்த 2 கருத்துக்கள் அடிப்படையில் தான் இந்த 7ஆம் அதிகாரம் அமைகின்றது. இப்பொழுது 7ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சிறிய பகுதியை, அதாவது 7ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள், அதனுடைய தலைப்பு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சமாரியா முற்றுகை. அந்த பகுதியை தொடர்ந்து வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இந்த ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்பது வழக்கமாக இறைவாக்கினர்களுடைய ஒரு வாய்மொழி சொல். ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள் என்றால் அதில் 3 நிலைகள் இருக்கிறது. என்னென்னா, ஒன்று அறிவிப்பாளர். அறிவிப்பாளர் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வாக்கை சொல்ல முடியாது. 2வது அந்த அறிவிப்பாளர் வழியாக இறைவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவது, அது 2வது நிலை. 3வது நிலை செவிமடுக்கிறவர், அந்த வாக்கை செவிமடுக்கிறவர். அது மட்டுமல்ல, அந்த செவிமடுக்கிறவர் அந்த வாக்கை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். யாவே அல்லது இறைவன் என்ன கூறுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டும். அந்த 3 நிலைகளைத்தான் இந்த ஒரு வாக்கியம் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், லிசன் டு ஹிஸ் வேர்ட்ஸ். அமார் யாகுவே, இதுதான் எபிரேய சொல் வழக்கு. அமார் யாகுவே என்றால் ஆண்டவர் கூறுகிறார். இப்போ ஆண்டவர் கூறுவதை நீங்கள் கேட்க வேண்டும். அவர் நேரடியாக பேச மாட்டார். யார் வழியாக தான் பேசுவார்? இறைவாக்கின் வழியாக அல்லது தூதர்கள் வழியாக, ஆண்டவரின் தூதர்கள் வழியாக பேசுவார். எனவே இந்த 3 நிலைகளில் இறைவாக்கு மனிதரிடத்தில் வருகிறது என்பதை இந்த வாக்கியம் சுட்டி காட்டுகிறது. தூதர் வழியாக, இறைவாக்கின் வழியாக, அறிவிப்பாளர் வழியாக,
இறைவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகின்றவராக யார் யார் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து, நாளை இந்நேரம் சமாரியா நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். இதுதான் இறைவாக்கினருக்கும் அரசனுக்கு உள்ள ஒரு வேறுபாடு. அரசன் பதைபதைக்கிறான். தனக்கு வந்திருக்கிற இந்த பேரழிவு தன்னுடைய நாட்டையே புரட்டி போட வேண்டும் என்று நினைக்கிறான். ஏற்கனவே அதனுடைய பாதிப்புகளை பார்த்தோம். உணவு இல்லை, மக்கள் நகருக்குள்ளே இருக்கிறார்கள், நகரை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என்றால் முற்றிலும் முற்றுகையிடப்பட்டு இருக்கிறது. சிறிய அரசன் திட்டமிட்டு நகரை சூழ்ந்து விட்டான். இதுவரை அவன் கிழையாத்தில் தான் இருந்தான், யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் தான் இருந்தான். இப்பொழுது இக்கரையை தாண்டி இந்த சிஸ் ஜோர்டன் என்று அழைக்கப்படுகிற உள்பகுதிக்கு வந்து விட்டான். சமாரியாவை முற்றுகையிட்டு விட்டான். இப்போ சமாரியா என்பது அரசன் இருக்கிற இடம். இப்பொழுது இறைவாக்கினம் உள்ளதான் இருக்கிறாரு, மக்களும் இருக்கிறார்கள். குறைந்த அளவு மக்களுடைய எண்ணிக்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரு 30,000 முதல் 40,000 மக்கள் இருந்திருக்க வேண்டும். இந்த முற்றுகை தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் போனால் 3 ஆண்டுகள் முற்றுகையெல்லாம் இருக்கிறது. எருசலேம் அழிந்த போது 3 ஆண்டுகள் முற்றுகை இருந்தது. நெபுகாத்நேசார் 3 ஆண்டுகள் முற்றுகையிட்டு தான் இந்த நகரை கைப்பற்றினார். அதனால் ஒரே அணியில் அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் 67 முதல் 70 கிபி 67 முதல் 70 டைட்டஸும் வெஸ்பாசியன் முதலிலும் அப்புறம் டைட்டஸ், இந்த 2 பேரும் எருசலேம் நகரை முழுமையாக சுற்றி முற்றுகையிட்டார்கள். அதன் பிறகுதான் நகர் அவர்களுடைய கைக்கு விழுந்தது. அதனால் ஆண்டுகள் பல கூட முற்றுகை தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் இதை பொறுத்த மட்டில் முற்றுகை தொடங்கி இருக்கிறது. இந்த முற்றுகையின் பயனாக நகருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய விலையும் யானை விலை குதிரை விலைக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு அவதி, அரசனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த நிலையில்தான் இறைவன் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு யார் வழியாக வருகிறது? இறைவாக்கினர் எலிசேயு வழியாக வருகிறது. என்ன வாக்கு? நாளை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்த நாளே, ஒரு நாள். இறைவனுக்கு அதிக நேரங்கள் தேவையில்லை. 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரே நாளில் எல்லாமே தலைகளாக மாறும். இன்றைக்கு ஒரு நிலை இருக்கிறது என்றால் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்று நிலை ஒரே நாளில் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இறைவாக்கினர் பேசுகிறார். நாளை இதே நேரம் என்ன நடக்கப் போகிறது? சமாரியா நகர்வாயிலில். நகர்வாயில் என்பது ஒரு சிந்தனையில் பார்க்கிற போது நகர்வாயில் என்பது சந்தைக்கூடம், இந்த மார்க்கெட். நிறையா விற்கின்றவர்கள் வாங்குகிறவர்கள் எல்லாரும் அங்கே தான் வருவாங்க, நகர்வாயிலுக்கு தான் வருவார்கள். ஆனால் நகர்வாயில் என்பது பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சிந்தனையும் குறிக்கிறது. இறைவாக்கினர் புத்தகங்கள் எல்லாமே அதை பற்றி பேசும். நகர்வாயில் தான் நீதி பரிபாலனம் நடக்கும். அதாவது நீதிமன்றம் போல நகர்வாயில் செயல்படும். மூப்பர்கள் எல்லாரும், தலைவர்கள் எல்லாரும், அல்லது ஈவன் நீதி வழங்குகிறவர், நீதிபதிகள், அந்த காலத்தில் நீதி தலைவர்கள், அவங்களெல்லாம் மக்களுக்கு எங்கே நீதி வழங்கினார்கள்? நகர வாயில்தான் நீதி வழங்கினார்கள். இதில் நாம் நீதி தலைவர்களில் தெபோரா மட்டும் பேரிச்சம்பழம் மரத்தடியிலே அவர் நீதி வழங்கினார் என்கிற கருத்து வருகிறது. ஆனால் வழக்கமாக நீதி தலைவர்கள் எல்லாருமே நகர வாயிலில் தான் நீதி வழங்குவார்கள். பழைய ஏற்பாட்டு பாரம்பரிய பிரகாரம் நீதி வழங்குதல் நகர வாயிலிலும், அதே போல வியாபாரங்கள் அல்லது விற்பதும் வாங்குவது எல்லாமே நகரவாயில் தான் நிகழ்ந்தது. அதனால தான் நகர்வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். எனவே 5 வெள்ளிக்காசு 80 வெள்ளிக்காசுக்கு விற்ற பொருட்கள் எல்லாம் இப்பொழுது எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்க போகிறது? 1 வெள்ளிக்காசுக்கு விற்க போகிறது. 1 மரக்கால் கோதுமை. மரக்கால் அப்படின்னா என்ன? மரக்கால் என்பது 8 படி. 1 மரக்கால் என்பது 8 படி.
12 மரக்கால் ஒரு கலம், 12 மரக்கால். அப்போ 96 படிகள் கொண்டுதான் ஒரு கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெல்லை அளக்கிற போது ஒரு கலம் என்றால் 12 மரக்கால் கொட்டுவாங்க. அளந்து 12 மரக்கால் கொட்டுவாங்க. இப்போ 12 மரக்கால் கொட்டினா ஒரு கலம். 8 படி என்பது ஒரு மரக்கால், 12 மரக்கால் என்பது ஒரு கலம். அப்படின்னா 96 படி. 96 படி நெல்லை அளந்து போட்டோம்னா அது வந்து ஒரு கலம் என்று அழைக்கப்படும். இல்லை சில இடங்களில் கலம் 60 படி களம் எல்லாம் இருக்கிறது, 66 படி களம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக 12 மரக்கால் கொண்டுதான் ஒரு களம். ஒரு மரக்காலுக்கு 8 படி. 8 படினா லிட்டர் கிடையாது. லிட்டர் என்பது ஒரு படியில் குறைச்சி 3/4 படி தான் ஒரு லிட்டர். ஒரு படியில் வந்து 3/4 படி தான் ஒரு லிட்டர். அது எண்ணெய், அதாவது அது எண்ணெயில் வரும், திடப்பொருள் வரும், திடப்பொருள் வரும், திரவ பொருளும் லிட்டர் வரும். லிட்டர் என்பது மரக்கால் போல, அதாவது படி போல இருக்கக்கூடியதான். ஆனால் அதில் வந்து அளவு வந்து குறைவாக இருக்கு, படியை விட குறைவாக இருக்கும். எனவே ஒரு மரக்கால் அல்லது 2 மரக்கால் இதெல்லாம் ₹1 1 வெள்ளிக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று இறைவாக்கினர் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் இங்கே ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிந்தனை. தொடர்ந்து 2வது வசனம், அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். ஆக அரசனுக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரி, அரசனுக்கு பக்கபலமாக இருந்தன்னா ஆலோசனை கூறுகிறவன் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது படைத்தளபதி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பின்பகுதியில் வந்து பணியாள் என்கிற ஒரு சொல் வழக்கு வருகிறது. இந்த பணியாளரும் ஏறக்குறைய இந்த அரசனுடைய ஆலோசகனுடைய செயலைத்தான் இங்கே செய்வது போல ஒரு குறிப்பு வருகிறது. ஆனால் இந்த இடத்தை பொறுத்த மட்டில் இவனுக்கு வந்து அந்த பணியாளை விட இன்னும் அதிகமான ஒரு பொறுப்பு இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அரசனுக்கு பக்கபலமாக இருக்கிற அதிகாரின்னா அரசன் வந்து இவன் மேலே தோள் போடுகின்ற அளவு, இவன் தோளில் கை போடுகின்ற அளவுக்கு பக்கபலம். எப்படி பக்கபலமாக இரு அப்படின்னா என்ன பொருள்? நான் நடக்கிறதுக்கு எனக்கு உன்னுடைய தோளை கொடு, அல்லது நான் ஊன்றுகோல் போல இரு அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அப்படின்னா ஆலோசனை வழங்குகிறவர் அல்லது அறிவுரை வழங்குகிறவர், அரசனை சரியான வழியில் வழி நடத்துகிறவர் அப்படிங்கூட நாம் எடுத்துக்கலாம். அவன்தான் இப்பொழுது என்ன சொல்கிறான்? கடவுளின் அடியாரிடத்தில், அதாவது எலிசாவிடத்தில் சொல்லுகிறான், வானின் கதவுகளை ஆண்டவர் திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்கவே நடக்காது. அப்படின்னா ஒரு மரக்காலுக்கோ 2 மரக்கால் கோதுமையோ அல்லது வார்கோதுமையோ எத்தனை வெள்ளிக்கு கிடைக்காது? 1 வெள்ளிக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கடவுளே வானத்தை திறந்து, வானத்தினுடைய அந்த கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்காது. அதாவது வானத்தை கடவுள் திறக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை, அது எபிரேய சிந்தனை. எபிரேயர்களை பொறுத்த மட்டில் 3 உலகங்கள் இருக்கிறது. மேல் உலகம், மேலும் என்பது கடவுள் வாழ்கிற உலகம். 2வது வந்து இந்த ஃபர்மமெண்ட், அதாவது மேல் உலகம் என்பது மேலே இருக்கிற அந்த வானம். அந்த வானத்தையே அவங்க 3 பகுதியாக பிரிப்பாங்க. அதற்கடுத்து இந்த பூமி, இந்த மண், எர்த் அப்படிங்கிறோம்ல, அந்த மண்ணகம். 3வது வந்து கீழே இருக்கிறது அந்த இருட்டு உலகம். அது வந்து கடலுக்கு அடியில் இருக்குது. ஸோ இருட்டு உலகம், இறந்தவர்கள் எல்லாம் இருட்டு உலகத்துக்கு போகிறார்கள், வாழ்கிறவர்கள் மண்ணுலகில் இருக்கிறார்கள். அதுக்கு மேலே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் வாழ்கின்ற அந்த உலகம், அந்த பகுதியே 3 அடுக்குகளாக இருக்குது. அதில் முதல் அடுக்கில், மேல் அடுக்கில் வந்து கடவுள் இருக்கிறார். அந்த மேல் அடுக்குக்கு கீழே இருக்கிறது அதான் வானம். அந்த வானத்துக்கும் மேலடுக்குக்கும் இடையே இன்னொரு அடுக்கு இருக்குது. அதில் தான் நல்ல தண்ணீர் இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு அந்த
வானத்துக்கும் மேல் உலகத்துக்கு இருக்கிற அந்த இடைப்பட்ட அந்த பகுதியில் தண்ணி இருக்குல்ல, அதனால அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு ஜன்னல் போல வச்சிருக்கிறார், ஒரு பைப்பு. அப்போ எப்பொழுதெல்லாம் வானத்திலிருந்து தண்ணி வேணுமோ என்ன பண்ணுறாரு, இந்த பைப்பெல்லாம் திறக்கிறார். திறந்த உடனே மழை போல வானத்திலிருந்து நல்ல தண்ணி பொழிகிறது. இதுதான் அவர்களுடைய சிந்தனை. யூதர்களை பொறுத்தமட்டில் உலகம் என்பது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் இருப்பதாக யூதர்கள் அல்லது எபிரேயர்கள் சிந்தித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சிந்தனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. வானின் கதவுகளை திறந்து விட்டாலும், இப்போ கடவுள் வானத்தினுடைய கதவுகளை திறந்து விடக்கூடியவர். அவருக்கு அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ வானமண்டலங்கள் எல்லாம் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருப்பதனால அவர் நினைக்கிற போதெல்லாம் திறப்பார், அவர் நினைக்கிற போதெல்லாம் அணைப்பார் அல்லது அடைப்பார். அப்போ இங்கே எதற்காக வானத்தை திறக்கப் போகிறார், எதற்காக திறக்கப் போகிறார்? அங்கேருந்து கோதுமை கொட்டுவது போல. கடவுளே கோதுமையை கொட்டினாலும் இது காரியம் நடக்குமா? நடக்காது அப்படிங்கிறார். இது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை சுட்டி காட்டுகிறது. அந்த ஆலோசனை சொல்லுகிற இடத்துல நம்பிக்கையற்ற தன்மை, அல்லது இந்த சிரியா நாட்டு படையினுடைய வலிமையை அவன் பெரிதுபடுத்துகிறான். தன்னுடைய படையினுடைய வலிமை குறைவானது என்பதை சுட்டி காட்டுகிறான் என்பது போல நம்ம பார்க்கலாம். எனவே இந்த ரெண்டு கருத்துலையும் பார்க்கலாம். ஒன்று, கடவுளால் முடியாது, கடவுள் வந்தால் கூட முடியாது, கடவுளால் கூட அதை செயல்பற்ற முடியாது என்கிற ஒரு சிந்தனை, அது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை. ரெண்டாவது, தன்னுடைய படைபலத்தினுடைய வலிமையற்ற தன்மை. நிச்சயமாக இந்த ஒரு நாளுக்குள்ளாக நம்முடைய படைகள் யாருடைய படைகளை வீழ்த்த முடியாது, சிரியாவுடைய படைகளை முற்றுகையிடுவதிலிருந்து நீக்க முடியாது அப்படிங்கிற அந்த கருத்தை அவன் வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறான். அதற்கு இறைவாக்கினர் என்ன பதில் சொல்லுகிறார்? அதற்கு அவர், இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார். ஆக இதுதான் இறைவாக்கு. இந்த இறைவாக்கு இவனுக்கு ஒரு கெடுவாக்காக அமைகிறது. ஏற்கனவே நல்ல வாக்கை சொன்னார். அந்த நல்ல வாக்கை கேட்கக்கூடிய தன்மை அந்த ஆலோசனை சொல்லுகிறவனுக்கு இல்லை, பக்கபலமாக இருக்கிறவனிடத்தில் இல்லை. அதனால் இறைவாக்கினிடத்திலிருந்து ஒரு கெடுவாக்கு வருகிறது. அந்த கெடுவாக்கு என்ன சொல்லுகிறது? நடக்கப் போவதை நீ கண்கால் காணப் போகிறாய். அதாவது ஒரு மரக்காலுக்கு ஒரு மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்கு விற்கப் போகிறது, 2 மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்கு விற்கப் போகிறது. அதை நீ பார்க்க போற. ஆனால் அந்த கோதுமையை உணவாக சமைத்து உண்பதற்குரிய வாய்ப்பு உனக்கு இல்லை, கிடைக்காது. அப்படின்னா நீ இறக்க போகிறாய், நீ அழிய போகிறாய். எப்போ இறைவாக்கை கேட்கக்கூடிய தன்மை உனக்கு இல்லையோ, அதான் ஆரம்பிக்கின்ற போதே ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள் என்று தொடங்கியது. அரசனுக்கும் இந்த ஆலோசகருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்ன என்றால், இவர்கள் இறைவாக்கை கேட்க வேண்டும். ஆனால் இந்த ஆலோசகன் என்ன செய்கிறான்? இறைவாக்கை கேட்கக்கூடிய தன்மையில் இல்லை. அதனால இவனுக்கு அந்த கேட்கக்கூடிய தன்மை அல்லது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய தன்மை இல்லாதால் அவன் என்ன நிலைக்கு தள்ளப்படுகிறான் பார்ப்பீங்க. ஆனால் அவனால் இதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதை விட நம்ம சிந்திப்போம், இப்போ கடவுள் தானே தண்டிக்கிறார் அப்படின்னு. ஆனால் கடவுள் தண்டிக்கிறார் என்று சொல்வதை விட அந்த தண்டனை இவனை வருவித்துக் கொள்ளுகிறான். நம்பாத காரணத்தினால் ஒரு காரணத்திற்கு விளைவு எதா இருக்கணும்? நான் செய்த ஒரு செயலுக்கான ஒரு எதிர்நிலைப்பாடு, அதான் விளைவு. நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் அந்த செயலுக்கான ஒரு ரியாக்ஷன், ஒரு எதிர்நிலை, அதைத்தான் அவன் அனுபவிக்கிறான். அவன் சொன்ன சொல்லுக்கான ஒரு எதிர்நிலையை அவன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால இறைவாக்கினர் நீ உண்ண மாட்டா என்று சொல்லுகிறார். ஆக இத்தோடு அந்த முற்றுகை பகுதி நிறைவு பெறுகிறது. இப்போ அடுத்து நாம 7ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 20 வசனங்கள் எப்படி இறைவாக்கினர் இந்த சிறிய படைகளை சந்திக்கிறார், அந்த சிறிய படைகளுக்கான அழிவை ஏற்படுத்துகிறார், அவர்கள் எப்படி
இந்த முற்றுகையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் என்பதை இந்த பகுதி விரிவாக கூறுகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை ஏறக்குறைய 18 வசனங்கள் இந்த பகுதியிலே இருக்கிறது. வாசியுங்கள். 3வது வசனம். நகர வாயிலில் அருகே 4 தொழுநோயாளர் இருந்தனர். ஆக நகர வாயில் என்பது ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இது வியாபாரிகள் பண்டமாற்ற முறையில் பொருட்களை கொடுப்பது, விற்பது, வாங்குவது. 2வது நீதி பரிபாலனம் அல்லது நீதி வழங்குகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இன்னொன்று நகர வாயிலில் தான், வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே போக முடியாது. தொழுநோயாளர்கள் வீட்டுக்குள் போக முடியாது. அதனால் இவங்க எங்கே தான் இருப்பாங்க? நகர வாயிலில் இருப்பார்கள். இந்த நகர வாயிலில் வாயில் காப்பவனும் இருப்பான். அந்த நகரத்தினுடைய வாயிலை காக்கின்ற ஒருவனும் அங்கு இருப்பான். இதே போல இங்கே ஊருக்குள்ளே நுழைய முடியாத பெரும் வியாதிகள் கொண்ட தொழுநோயாளர்களும் இருப்பார்கள். இந்த தொழுநோயாளர்கள் வழக்கமாக ஊருக்குள்ளே செல்வது இயலாதது. அதனால் இந்த 4 பேர் இருக்கிறார்கள். இந்த 4 பேர் எப்படி இவர்களை அடையாளப்படுத்துவது அப்படின்னா, சில பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. இந்த 4 பேர் ஒருத்தர் வந்து கேக்கசி, இறைவாக்கினர் எலிசேயினுடைய அவருடைய சீடர் அல்லது அவருடைய செயலர். அவர் ஒருவராக இருக்கலாம். அவரும் அவருடைய பிள்ளைகளும், அவர் மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த தொழுநோய் பீடித்தது. அதனால் இந்த 4 பேரில் இவர்கள் உள்ளடக்கம் என்பது போல சிலர் பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ஆதாரங்கள் இல்லை. பொதுவாக 4 தொழுநோயாளர்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு குறிப்புக்காக இதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஏற்கனவே இறைவாக்கினர் எலிசேயனுடைய சீடரும் செயலருமான கேக்கசியா வந்து எலிசேயனால் தண்டிக்கப்பட்டார். அவருக்கு தொழுநோய் பிடித்தது. அந்த அடிப்படையில் அதை தொடர்ந்து இது 5ஆம் அதிகாரம் 27 வருகிறது, ஒரு அதிகாரத்துக்கு முன்னால் வருகிறது. அதனால சிலர் வந்து இதை தொடர்படுத்துகிறார்கள், இந்த தொழுநோயாளர்களில் கேக்கசியும் இருக்கலாம் என்று. ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சமூகத்தில் இருக்கிற எல்லா நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறது, நோயாளிகளுக்கும் இருக்கிறது. இப்போ இவர்கள் தான் அடிமட்டத்தில் உள்ளவர்கள். அரசன் மேல்மட்டத்தில் இருக்கிறான். அப்போ மேல்மட்டத்தில் உள்ளவருக்கும் பயம் இருக்கிறது, கீழ்மட்டத்தில் உள்ளவர்களும் பயம் இருக்குன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம் இருக்கிறது என்று பொருள். அந்த அடிப்படையில் தான் தொழுநோயாளர்கள் நாங்கள் சாக போகிறோம் என்றால், முற்றுகை தொடர்ந்தால் உணவு இருக்காது, பஞ்சம், அப்போ நம்ம பட்டினியால் சாக வேண்டும். அந்த நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவதை உணர்ந்து பேசுகிறார்கள். சாவை எதிர்நோக்கி நாம் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும்? எனவே இங்கே வந்து 100%, அங்கே 50-50, ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, சாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இங்கே சாவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது, நகர வாயில் இருந்தாலும் நகருக்குள் போனாலும். எனவே நம்ம வந்து எது வந்து குறைந்த வாய்ப்புகளை கொடுக்கிறதோ